அன்புள்ளவர்களே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஒருவர் மேல் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கை எதை பற்றியது? பணமா, பொருளா, உறவா, எதுவாக இருந்தாலும் சில விஷயங்களுக்காக சிலரை நம்புவது உண்டு. கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் என்று வேதம் சொல்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் தானே. வேதத்திலே விசுவாசமுள்ளவர்களை பற்றி எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவரின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினை விட மேன்மையான பலி செலுத்தினான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக் கொள்ளப்பட்டான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று நற்சாட்சி பெற்றவன். விசுவாசத்தினாலே நோவா தேவனால எச்சரிப்பு பெற்று வேலைக்குள் வைத்து காப்பாற்றப்பட்டான். ஆபிரகாம் விசுவாசத்தினால் ஈசாக்கை பலி கொடுக்க ஒப்புக்கொண்டான். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளையிட்டான். விசுவாசத்தினாலே இஸ்ரவேல் சிவந்த சமுத்திரத்தையும் யோர்தானையும் கடந்தார்கள். எரிகோ பட்டணத்தை வீழ்த்தினார்கள். இன்னும் பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல், மோசே என்பவர்கள் விசுவாசத்தினால் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். வாக்குத்தத்தம் பெற்றார்கள். சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். யுத்தத்தில் வல்லவரானார்கள். அந்நிய சேனையை முறியடித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆம் சகோதர சகோதரிகளே, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆயிக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம் என்று எபிரேயர் 12 பார்க்கிறோம். கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையை ஒரு நாளும் நாம் விட்டுவிடக்கூடாது. நம்ம குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும் தானே. வாழ்த்துக்கள். ஆமன். நீங்களும் ஆமன் சொல்லுங்க.